கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ரெப்ரசன்டேஷன் அதை நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை நாங்க வந்து எந்த ஃபோரமோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். இது யாராண்ட சமர்ப்பிக்க போகுது? அது மாணவர்கள் எழுதி கொடுத்த கடிதத்தை யாராண்ட பரிசீலிப்போம். ஈச் அண்ட் எவ்ரி பெட்டிஷன்ஸ் வில் பி வேல்யூட். அவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கிறத பார்த்துட்டு அது யார் வழியா நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்போம். ஒரு மாசமா இந்த மேற்கொண்ட நடவடிக்கை, அதாவது விசாரணை பண்ணி மேற்கொண்ட நடவடிக்கை தவறு நீங்க தவறு கிடையாதுங்க. இது இவங்களுடைய தகவலை நாங்க வாங்கிக்கிட்டோம். இது வந்து சைல்டு ஹெல்ப்லைன் வழியா இந்த கம்ப்ளைண்ட் தீவிரமா விசாரிச்சுதான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால நடவடிக்கை எடுக்கப்பட்டது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஆழ்ந்து பரிசீலிச்சு அவங்க கிரிமினல் ஆக்ஷன் என்னவோ அதை தான் எடுப்பாங்க. அடிப்படையில் எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வீங்க? லெட்டர் நம்ம என்னன்றதை பார்க்கணுங்க. பார்த்துட்டு நாங்க ரிப்போர்ட் அனுப்புவோம். இல்ல எவ்வளவு மாணவர்கள் மத்தியிலே இந்த என்கொயரி நடந்தது? இல்ல இல்ல இது இல்ல 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 இது இல்ல இல்ல குற்றம் சாட்டெல்லாம் கிடையாது. சைல்டு ஹெல்ப்லைன் வழியா 10 குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வந்து நடவடிக்கை எடுத்து இவ்வளவு நாள் அது டைம் எடுத்து என்ன அடிப்படை எப்படி சொல்லியிருக்காங்க மேடம்? இல்ல அது சைல்டு ஹெல்ப்லைன்ல தான் கேட்கணும். நாங்க வந்தது இங்க ரோட் ஒர்க் பண்றதுனால நாங்க வந்திருக்கோம். அங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கேட்டுக்கிட்டோம். கேட்டுட்டு அந்த பெட்டிஷன்ஸ் மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். மாணவிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எங்கிட்ட யாருக்கிட்ட விசாரணை செய்யல, அவங்க சைல்டு ஹெல்ப்லைன் சின்ன குழந்தைங்க சமாச்சாரம் ஓப்பனாலாம் விசாரிக்க மாட்டாங்க. அது அவங்க ஒவ்வொரு குழந்தையும் அவங்க என்ன சொல்றாங்க ரெக்கார்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அதுல வந்து ஜஸ்டிஸே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து தான் டிசைட் பண்ணிருப்பாங்க. இந்த பெட்டிஷன் தான் இல்ல 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 அது இவ்வளவு மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் இவங்க பேக்கோட வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பள்ளிக்கு சென்று இருக்காங்க. பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் இங்க வராங்க அப்படின்னா அதுவே டவுட்டா தான் இருக்கு. சோ எதுவும் விசாரிக்காம நாங்க முடிவு சொல்ல முடியாது. மாணவர்கள் மத்தியில இந்த போராட்டம் வந்து மாணவர்கள் எடுத்தது நினைக்கிறேன். இல்ல நாங்க இப்ப அவங்க கிட்ட போய் கட்டாயமா இருப்பாங்க. நாங்க அதை விசாரிச்சு தான் முடிவு பண்ணுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு வேலை கொஞ்சம் இருக்குங்க. முன்னாள் மாணவர்கள் அவங்க பள்ளியில படிச்சதா சொல்றாங்க. அந்த வாத்தியார் பத்தி தெரியுங்கிறாங்க. இந்த ஊரை சேர்ந்தவரா இருக்காரு. அது ஒரு காரணம். சொந்தக்காரங்களும் இருக்காங்க. நேற்று தான் மேற்கொண்ட நிலையில முன்னாள் மாணவர்களை எப்படி ஒருங்கிணைச்சிருப்பாங்க? இவ்வளவு கூட்டத்தை அது வந்து இப்ப இருக்குதான் மீடியா இருக்கு, செல்போன். இப்ப முன்னாள் மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் மீதான அந்த கைது நடவடிக்கை விடுவிக்கப்படுமா? இல்ல இல்ல அது இப்பவே விட்டுட்டாங்களே. அவங்க குழந்தைகளை ஒரு அரணா பயன்படுத்தி இன்னைக்கு இந்த காரியம் பண்ணியிருக்காங்க. இது தவறுங்கிறத நாங்க புரிய வச்சிருக்கோம். நாங்க இன்னும் உங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. இன்னும் விசாரணையே இன்னும் ஆரம்பிக்கலைங்க. அவங்க கொடுத்த பேப்பர்ல இப்ப நாங்க போய் பேசிட்டு ரிப்போர்ட்ஸ் நாங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். சரிதானா? பாதி பேர் சென்னையில இருந்தா வந்திருக்காங்க. எப்படி தகவல் போச்சு? அது கேட்கணும், என்னன்னு கேட்கணுங்க. இப்போதைக்கு எங்களுக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி தான் நடத்தி இருக்கிறாங்க. அதை நம்ம என்னன்றதை பார்த்துட்டு அது தெரியாது. கிரைம் அது நமக்கு தெரியாதுங்க. அது அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு.